ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த மகிமையான நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய், இன்னும் நாங்கள் ஆவியில் பலன் அடையும்படியாய், இன்னும் அப்பாவோடு கூட ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திர நாங்களும் ஆண்டவரை பிரயாணப்பட தேவனாகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆவியும் ஜீவனும் பலமுள்ளதுமாய் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, நம் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். மத்தேயு 23 அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் தியானித்தோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஜனங்களையும் சீஷர்களையும் நோக்கி சொல்லும்போது அவர் இந்த வார்த்தையை குறித்து சொல்லுகிறார். வேதபாரகர், பரிசேயர், மோசே என்று சொல்லுகிறார். இவர்கள் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல இருந்து நீங்கள் இறங்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே அதிகாரம் 23 மத்தேயு 23 அதிகாரத்தில் 33வது வசனத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்க, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவீர்கள்? இல்லை, அந்த வசனம் சொல்லுகிற சர்ப்பங்களே, இயேசு கிறிஸ்து அருமையாக இந்த வசனத்தை சொல்லி கொடுக்கிறான். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்புவித்து கொள்ளுவீர்கள். நாம் பாருங்க, அந்த 23 வசனத்திலிருந்து 31வது வசனம் வரையிலையும் நீங்கள் அமைதியாக இந்த வசனத்தை தியானித்து பாருங்க. அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். முதன்மையான இடத்துல இருக்க விரும்புகிறவர்கள், தங்கள் கிரியைகளை மனுஷர் காண வேண்டுமென்று செய்கிறவர்கள், பாருங்க, ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறான். தன்னை உயர்த்துகிறவர்கள், இப்படி ஒவ்வொரு வசனமும் சொல்லுகிறான். மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, குருடரான வழிகாட்டிகளே, இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அந்த இடத்துல சொல்லி விட்டு 33வது வசனத்தில் வரும்போது சொல்லுகிறார். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்புவித்து கொள்ளுவீர்கள்? இப்போ நாம் இந்த வசனத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லி தருகிறது என்னவென்றால், நாம் இந்த மத்தேயு 23 அதிகாரத்தில் நாம் வாசித்த ஒவ்வொரு வசனங்களின் படியும் நாம் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. நாம் இப்படிப்பட்ட வசனங்களினாலே நாம் நம்முடைய கிரியையை நாம் செய்வோமானால் நாம் தப்பித்து கொள்ள முடியாது. நாம் அந்த நரகத்தை தப்புவித்து கொள்ள முடியாது. இந்த நரகத்தில் இருந்து நாம் தப்புவிக்கப்படும் வேணுமானால் நாம் ஆண்டவருக்கு சமூகத்தில் அவர் நமக்கு என்ன கற்று தந்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லாருக்கும் நன்றான அறிவு உண்டு, நன்றான புத்தி உண்டு, தெளிவு உண்டு. நாம் தெளிவாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா காரியத்திலையும் நமக்கு தெளிவான புத்தி ஆண்டவர் தந்திருக்கிறார். எல்லா விதத்திலையும் நாம் தேவ சமூகத்தில் என்ன சொல்ல வேண்டும்? நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு உண்டு. நமக்கு அந்த கிருபையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் பாருங்க, நாம் எதில் இடறுகிறோம், நாம் எதில் தவறுகிறோம், நாம் தேவனை விட்டு தூரம் மட்டும் போகிறோம் என்கிறதை குறித்து நமக்கு நம்மையே தெரியாமல் நாம் அநேக நேரம் இருக்கிறோம். பாருங்க, இனி பாருங்க, இந்த உலக வாழ்க்கையை விட்டு நம்முடைய ஒரு மரணம் எப்படிங்கிற ஒரு காரியம் நமக்கு வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு நித்திய வீடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய வீட்டுக்குள்ளே நாம் சுதந்திரித்து கொள்ளுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு இந்த போதனைகளை எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி தந்துவிட்டு போனார். இங்கே இருக்கிற வேதபாரகர், பரிசேயருடைய இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே அவர்களுடைய அங்கே வந்த வசனம் சொல்லுது. பாருங்க, அதில் 3வது வசனம் சொல்லுது. மத்தேயு 23:3, ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். அப்போ அவர்கள் சொல்லுவது ஒன்றாக இருக்கிறது, அவர்களுடைய செய்கை ஒன்றாக இருக்கிறது.
அப்போ அவங்க சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார்களை கீழ்ப்படிங்க, ஆனால் செய்கையை என்ன செய்யாதீங்க, பிடித்து கொண்டு இருக்காதீங்க என்று இயேசு கிறிஸ்துவ சொல்லுகிறார். இப்போ நமக்கு இதில் அவர் மையமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? நரக ஆக்கினைக்கு தப்பித்து கொள்ள வேண்டும். அதற்கு வழி என்ன? அதை தான் நாம் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நரக ஆக்கினைக்கு நாம் பாருங்கள், எல்லா விதத்திலையும் நாம் தப்பித்து கொள்ளுவதற்கு ஒரு வழியை தேடுவோம். ஒரு வியாதி வந்தால் எப்படியாகிலும் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகம், ஒரு கடன் வந்தால் அதிலிருந்து விடுதலை வேணும், எல்லா விதத்திலையும் ஒரு நெருக்கம் வந்தால் அதிலிருந்து ஒன்று, எந்த விதத்திலேயாகிலும் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு வழியை நாம் தேடிக்கொள்ளுவோம். யாரிடத்தில் போய் ஆகிலும் நாம் இந்த வழியை நாம் தேடிக்கொள்ளுவோம். எப்படி ஆகிலும் நாம் அந்த இடத்திலிருந்து நாம் தப்புவது வர ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்து விட்டால் பாருங்க, ஒரு என்ன சொல்லுகிறது, ஏதோ ஒரு எதிராளி எந்த விதத்திலையும் நாம் தப்பித்து கொள்ளுவதற்கு முயற்சி எடுக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மா தப்பித்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோமா சகோதரங்களே, தாயே, வாலிப பிள்ளைகளே? நம் ஆத்மா நமக்கு இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் நிறைந்த நாம் ஒரு மனிதன். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு, இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இளைப்பாற ஒரு வீடை கட்டி கொள்ளுகிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மா இளைப்பாறுவதற்கு தேவனாகிய கர்த்தர், என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு என்று சொன்னார் அல்லவா? அங்கே நாம் கடந்து போக வேண்டும். இந்த ஆத்மா தப்புவிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு நாளாகிலும் நாம் சிந்தித்திருக்கிறோமா? நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான், ஆலயத்துக்கு போகிறவர்கள் தான், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் தான். உலகத்தில் இருக்கிற என்ன சொல்லுவது, ஆண்டவரை அறியாதவர்கள், தேடாதவர்கள் கூட தன்னுடைய மரணத்தை நான் என்ன சொல்லக்கூடாது, நான் ஒரு மோட்சத்துக்கு தான் நாம் போக வேண்டும், நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நிறைய புண்ணிய காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் நமக்கு துணிகரமான ஒரு இருதயம் இருக்கிறதே பாருங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு பிரத்யேகமாக அதை நமக்கு அநேக காரியங்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நரகம் ஒன்று உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நரகம் மூடப்படாது இருக்கிறதாம். நரகம் வேதனை உள்ள ஒரு இடமாம். நரகம் அங்கே அது ஒரு விருந்தாளிகள் கிடக்கிற ஒரு இடம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நரக ஆக்கினையில இருந்து கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார் என்று சங்கீதத்தில் தாவீது எழுதுகிறார். அப்போ உண்மையாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அந்த நரக ஆக்கினையிலிருந்து நாம் மீட்டு கொள்ள வேண்டும். அந்த நரக ஆக்கினையிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் கடந்து வந்தார். இயேசு இந்த பூமியிலே வந்ததற்கு ஒரே நோக்கம், நாம் என்ன செய்ய வேண்டும்? மீட்கப்பட வேண்டும், ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய ஆத்மா ஈடேற்றப்பட வேண்டும், ஆத்மா இளைப்பாற வேண்டும், ஆத்மா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் யுக யுகமாக வாழுகிற அந்த வாழ்க்கை, அந்த ஆத்மா தேவனோடு கூட நாம் சஞ்சரிக்க வேண்டும். இதுதான் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே வந்ததற்கான நோக்கம். இன்னைக்கு பாருங்க, ஒரு பெரிய வீடை கட்டி கொண்டோம் என்றால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு உலகத்தில் என்ன காரியங்களை நாம் செய்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிற, இதனால நான் நரகத்துக்கு போக மாட்டேன், பரலோகத்துக்கு போயிடுவேன் இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் ஆண்டவரை தேடாதவர்கள் கூட எவ்வளவோ வசதி வாய்ப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் லட்சாதிபதிகளாய், உலகத்தில் அதிமிக்க பணக்காரர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது, அவைகளை கண்டு நீ திருப்தி அடைந்து விடாதே. இந்த உலகத்தினுடைய காரியங்களை கண்டு, இந்த உலகத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதை கண்டு, உனக்கு இந்த உலகத்தில் சுகமாய் வாழ வேண்டியதான எல்லா வழிகளும் இருக்கிறது என்பதை நினைத்து நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே. எதனால நாம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள முடியாது, அந்த நரக ஆக்கினைக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கிறீர்களே, இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி நரக ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுவீர்கள்? நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி நீங்கள் நரக ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நரக ஆக்கினைக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும், நாம் தப்பிக்கப்பட வேண்டும், நாம் நரக ஆக்கினைக்கு நாம் தப்பிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். தேவ சமூகத்திலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், இனி இருக்கிற காலங்கள் நாம் இருதயத்தின்படி, நம்முடைய இருதயத்தின்படி நாம் வாழ்ந்து போக வேண்டிய காலம் அல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதில் கவனமாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இதில் கவனமாக இருக்க வேண்டும், நீங்களும் நானும் இதில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எப்படிப்பட்டதான ஒரு பிரயாணத்தில் நீங்களும் நானும் ஓடிக்கொண்டு இருந்தாலும் மறுபக்கத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு பக்கம்
பக்கம் நமக்கு இருக்கிறது. இந்த உலகம்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஓட்டம் இல்லை. இந்த உலகத்தில் இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. முடிவு எங்கே இருக்குன்னு சொல்லி நாம் கவனிக்க வேண்டும். நாம் எல்லா விதத்திற்கும் முடிவு உண்டு பாருங்க. எல்லா விதத்துக்கும் இந்த உலகத்தில் ஒரு படிப்பானாலும் சரி, இந்த உலகத்தில் ஒரு விளையாட்டு ஆனாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவில் ஒரு காரியத்தை நாம் எதிர்பார்ப்போம். நான் படிக்கும்போது, நான் படித்து முடிக்கும்போது எனக்கு ஒரு வேலை, நான் ஒரு விளையாட்டில் போய் சேரும்போது அதில் எனக்கு ஒரு வெற்றி. எல்லா வீட்டிலும் இந்த உலகத்தில் ஒரு லிக்கு இல்லாமல் நாம் எதையும் நாம் என்ன செய்ய மாட்டோம், தொடங்க மாட்டோம். ஒரு திருமண வாழ்வானாலும் அதிலே நாம் ஒரு லெக்கோடு தான் நாம் ஓடுகிறோம். ஆனால் ஏன் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இவ்வளவு பிளவு? ஏன் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இவ்வளவு ஒரு நிர்விசாரம்? ஏன் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இவ்வளவு ஒரு மெத்தனமான ஒரு வாழ்க்கை? ஏன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்டதான ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் தவறிவிட்டோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரே, ஆமே, நான் ஒவ்வொரு நிமிஷம் நான் சொல்ல முடியும், நான் இருந்தது ஒரு ஹிந்து குடும்பத்துக்குள்ள, பிறந்தது, வாழ்ந்தது, வளர்ந்தது எல்லாம் ஒரு ஹிந்து குடும்பத்திற்குள்ள, திருமணமானது ஒரு ஹிந்து குடும்பத்திற்குள்ள, ஒரு உளையான சேற்றுக்குள்ள என்னுடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நரக ஆக்கினையில இருந்து அவர் என்னை தப்புவித்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நரக ஆக்கினையிலிருந்து அவர் என்னை விடுவித்து கொண்டார். அவருடைய வார்த்தை என்னை விடுதலையாக்கினது, அவருடைய வல்லமை என்னை விடுதலையாக்கினது, அவருடைய பிரசன்னம் என்னை விடுதலையாக்கினது. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் இந்த வசனங்களை கத்தர் தந்து ஆண்டவருக்குள்ளாக அவர் தூக்கி எடுத்தார். அதனால உங்களோட தைரியமாய் பேச முடிகிறது பாருங்க. அந்த ஆமை ஸ்தோத்திரம். அந்த நரக ஆக்கினை என்பது அது அக்கினி ஜுவாலை போன்றது, அது அக்கினி அவியாதது. மார்க்கு புஸ்தகத்தில் எழுதும்போது 9ஆம் அதிகாரம் 43 48 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. மார்க்கு புஸ்தகம் 9:43 48 வரையிலையும் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் கை உனக்கு இடரலா இருக்கிறது, அந்த நரகத்திற்கு போக விடாம், ஆமீன், அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி கொள்ள விடாதபடிக்கு இந்த உலகத்தில் உனக்கு ஏதோ ஒரு காரியம் இடரலா இருக்கிறது. அது நம்முடைய அவயங்களை குறித்து இங்கே அவர் சொல்லுகிறார் பாருங்க. 43வது வசனத்தில் சொல்லுகிறார், உன் கை உனக்கு இடரல் உண்டாயிருக்கிறதா. 45 அவர் சொல்லுகிறார், உன் கால் உனக்கு இடரலா இருக்கிறதா. 47வது வசனத்தில் சொல்லுகிறார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாகிறதா. எது உனக்கு இடரல் உண்டாகிறது? எது தேவ சமூகத்திற்கு உன்னை நெருங்க விடாதபடிக்கு இடரல் உண்டாகிறது? உன் ஆமீன் கையில் இருக்கிற ஆமே ஸ்தோத்திர கிரியைகள் உன்னை தடுக்கிறதா? உன் கையில் இருக்கிற காரியங்கள் உன்னை தடுக்கிறதா? இன்றைக்கு அதை விட்டு ஆமே ஸ்தோத்தரிக்கிற மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரங்களை, நாம் இப்படி பிரயாணம் பண்ணி கொண்டிருப்போமா நான் நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. நம்முடைய முடிவு ஆமே ஸ்தோத்திரம் ஒரு பாதாளத்திற்குள்ளே நாம் போய்விடுவோம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ இன்றைக்கு நடக்கிற வழியில் நடக்காத, நீ இன்றைக்கு போகிற வழியில் போகாத, நீ இன்றைக்கு உன் கை செய்கிற கிரியை விட்டு நீ மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உன் ஆமீன் கால் கடந்து போகிற ஆமீன் அந்த இடங்களை விட்டு நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கண் எதை நோக்கி கொண்டு போகிறதோ அதை விட்டு மனம் திரும்பு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதுதான் எப்படியாகிலும் நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். இந்த நரகம் என்கிறது நமக்கு உண்டானது அல்ல, அது கீழ்ப்படியாத பிசாசுக்கு அவனுடைய தூதர்களுக்கு உண்டானது, தள்ளப்பட்ட தூதர்களுக்கு உண்டானது. இன்றைக்கு அந்த தூதனுடைய கிரியையில் சிக்கி அந்த மெய்யான அந்த தேவ ராஜ்யத்தை நாம் இழந்து போகிறோம் பாருங்க. இன்னைக்கு அந்த தள்ளப்பட்ட தூதனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது தான் இந்த நரகம். அந்த இடத்திற்கு ஆமே ஸ்தோத்திரம் நான் போவதற்கு நாம் தீவிரித்துக் கொள்ளுகிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்தின் இன்பம் ஏதோ ஒன்று தடுக்கிறதல்லவா, ஏதோ ஒன்று தேவ சமூகத்தை தடுக்கிறதல்லவா. இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் தியானித்து கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நம்ம ஆத்மாவுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாமல் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமே, நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறோமே. நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், தேவனோடு இருக்கிறேன், தேவ சமூகத்திலே நான் போகிறேன், ஆனால் எனக்கு ஆத்மாவுக்குள்ள ஒரு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு நிச்சயம் இல்லை என்கிறதான ஒரு நிலைமையில ஓடிக்கொண்டிருக்கிறேன். அன்பான சகோதரங்களே, இந்த உலகத்தை கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்க. இன்றைக்கு நாம் ஆமை ஸ்தோத்திரம் போகிற பிரயாணம் நாம் தேவ சமூகத்திற்குள்ளே நம்மை கொண்டு நிறுத்துமா? நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், இன்னைக்கு நான் போகிற பிரயாணம், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இல்லை ஒரு முடிவு வருமானா நான் அவருடைய சமூகத்துக்குள்ளே போய் நிற்குமா? என் கை செய்கிற கிரியைகள்
என் கையின் காரியங்கள், உன் கையின் கொடுமை விட்டு திரும்பு என்று கர்த்தர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். நம்முடைய கைகள் செய்கிற காரியங்கள், நம்முடைய கையில் ரத்தம் படிந்திருக்கிறது. அநேக காரியங்கள் வாசிக்க முடியும், தியானிக்க முடியும். வேதத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நம்முடைய கரம் ரத்தம் படிந்த கரமாக இருக்கிறதா? இந்த கரத்தை கொண்டு நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளே போக முடியாது. தீட்டு மறுவருப்பமான எதுவும் அங்கே பிரவேசிக்காதே. 35 கடைசியில் வாசிக்கிறோம் பாருங்க. கால், நம்முடைய கால் துரிதமாக என்ன செய்கிறது? தப்பி நடக்கிறது. அந்த வழியை விட்டு வேதத்தில் அநேக ஆதாரங்களை எடுத்து சொல்ல முடியும். நம்முடைய கண்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நம்முடைய சரீரத்தின் அபயங்கள் தான். அதுதான் வேதத்தில் சொல்லுவோம். கண் கெட்டதாக இருக்குமானால் நித்தியத்தை பார்க்க முடியாது, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியாது, அந்த பகுதியில் நம்ம ஓட முடியாது. அதுதான் சொல்லிடுவோம், சரீரம் ஒரு புறத்திலே இருள் ஆகாதபடிக்கு கண் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் நான் பிரயாணப்படுகிற இந்த நாள் என் பிரயாணத்திற்குள்ளே ஒரு முடிவு வருமானா நான் தேவ சமூகத்தில் நிற்க முடியுமா? என் அன்பு தேவன் எனக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்திற்குள், அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நான் போக முடியுமா? வேதத்தில் அருமையாய் சொல்ல 23:33 மற்ற 23:33 சொல்லுகிறதே, எனக்கு பிரியமானவர்களே, நரக ஆக்கினைக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். ஆமே, நாங்கள் அழகா சொல்லுகிறோம், நரக ஆக்கினைக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். நரக ஆக்கினை, ஆமேன், அது மூடப்படாது இருக்கிறது, அது அவிக்கப்படாத ஒரு அக்கினி. அதற்குள்ளே நாம் யாரும் விழுந்து விடக்கூடாது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளான ஒரு இருதய நோக்கம். அதனால தான் நமக்காக கல்வாரி சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்த கிரயத்தினால நம்மை மீட்டு கொண்டார் அல்லவா? அந்த இயேசு கிறிஸ்துவோட பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, என்னுடைய கைகள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது, என்னுடைய கால்கள், ஆண்டவரே, என்னுடைய கண்கள், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், இவைகள் இடரல் உண்டாக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நிற்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இடரல் வந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போமா? ஏசப்பா, இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. நான் ஆமே ஸ்தோத்திரம், என்னுடைய பெருமை என்கிற ஆசனத்தில் நான் உட்கார்ந்து விடக்கூடாது. என்னுடைய ஆமே இச்சை என்கிற ஆசனத்தில், என்னுடைய மோகம் என்கிற ஆசனத்தில், என்னுடைய ஆமே ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் பணம் என்கிற ஒரு ஆசனத்துக்குள்ளே நான் உட்கார்ந்து விடக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில் என் தேவனை சந்திக்கிற ஆமீன் எந்த ஒரு காரியம் ஆமே ஸ்தோத்திரம் என்னை தடு வார்த்தையின் மூலம் எங்களுடைய ஜீவிதத்திற்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறவண்டாக தேவன் கிருபை செய்தரல வேண்டும் என்று செபிக்கிற ஆண்டவரை அப்பா கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க ஆண்டவரை. உங்க வசனம் ஆண்டவரை எங்களை ஆண்டவரை இவ்வளவு சுத்திகரித்து எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற அன்பு காய்மக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா, அது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. பரிசுத்த நாம மட்டும் மகிமைப்படட்டும். ஏசன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.